ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இது வாலிபர்களுக்கான ஒரு செய்தி. இன்றைய திருச்சபை வாலிபர்களை நம்பியிருக்கிறது. வருங்கால இந்தியா வாலிபர்களே சார்ந்திருக்கிறது. எங்கு பார்த்தாலும் இன்றைக்கு அரசியல்வாதிகளுக்கு வாலிபர்கள் தேவை, நடிகர்களுக்கு வாலிபர்கள் தேவை, எந்த துறையிலும் இன்றைக்கு வாலிபர்கள் தேவை. உலகம் இன்றைக்கு ஒரு இளைய தலைமுறையை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறது. எனவேதான் புதிய புதிய இளம் தலைமுறை இன்றைக்கு எல்லா நிலைகளிலும் கொடியேற்றி பறக்கிறார்கள். அது ஊடகத்துறையா இருக்கலாம், சினிமா துறையா இருக்கலாம், அரசியலா இருக்கலாம், விளையாட்டா இருக்கலாம். சமீபத்துல ஒரு 16 வயது நிரம்பின ஒரு இளம் வாலிபன் இந்திய கிரிக்கெட் அணியிலே ஒரு அபார பந்து வீச்சாளராக மிகப்பெரிய சாதனைகளை படைத்திருக்கிறார். ஒரு 16 வயது வாலிபன். அதே போல நீச்சலிலும் சரி, செஸ் போட்டியிலும் சரி, இன்றைக்கு உலகம் இந்த வாலிபர்களை பல விதங்களிலே பயன்படுத்துகிறது. ஆண்டவருக்கு தேவை இளைய சமுதாயம். என் அன்பான தாய் தகப்பன்மார்களே, உங்கள் பிள்ளைகளை எந்த அளவுக்கு நீங்கள் ஆண்டவருக்குள்ளே வளர்த்திருக்கிறீர்கள்? சிறு வயதிலேயே மோட்டிவேட் யுவர் சில்ட்ரன் என்ற செய்தியை சொல்லியிருப்பேன். educate your children, spiritual educating. இரண்டாவது, evangelize your children. உங்கள் பிள்ளைகளை ஆண்டவருக்கு என்று ஆதாயம் பண்ணுங்கள். மூன்றாவது, encourage your children. திரும்ப சொல்லுகிறேன், educate சொல்ல உலக பிரகாரம் educate அல்ல, வேதத்தின்படி educate your children. இரண்டாவது, evangelize. யாரையும் ஆதாயம் பண்றீங்க, ஒரு சொந்த பிள்ளை ஆதாயம் பண்றீங்களா? ஒரு பெரிய கேள்வி. evangelize your children. மூன்றாவது, என்கரேஜ். இந்த பிள்ளைகளை உற்சாகப்படுத்துங்கள். திருமறை அடிக்கடி இந்த வார்த்தை சொல்லிக் கொண்டு இருக்கிறது. இன்றைக்கு ஆண்டவருக்கு தேவை அன்பானவர்களே இளைய சமுதாயம். திரும்ப சொல்லுகிறேன், அது ஒரு அசட்டை பண்ணப்படுகிற ஒரு பருவம் அல்ல. It should not be despised. இன்றைக்கு அநேகர் இப்படி நினைக்கிறாங்க, அந்த பையனுக்கு என்ன தெரியும், அந்த பையனுக்கு என்ன தெரியும். இல்லை, ஆண்டவர் சிறு பிள்ளைகளையும் வாலிபர்களையும் அவர் கனம் பண்ணுகிறார். அடிக்கடி இந்த வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். வாலிபனே, உன் வாலிப காலத்திலே உன் சிருஷ்டிகிற நினை. வாலிபம் என்பது மிகப்பெரிய ஒரு அற்புதமான பருவம். யூத் இஸ் an opportunity. அது ஒரு பெரிய வாய்ப்புள்ள ஒரு வாழ்க்கை. யூத் இஸ் an opportunity. With Christ is a reality. இயேசுவோடு கூட அதை நீங்கள் செய்தால் அது மெய்ப்பொருளாய் மாறும். For you is an opportunity. திரும்ப சொல்லுகிறேன், வாலிபம் என்பது தேவனால் கொடுக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. அதை பயன்படுத்தாவிட்டால் அந்த வாழ்க்கை திரும்ப வராது. என் அன்பான வாலிப சகோதரர்களே, சகோதரிகளே, இன்றைக்கு உலகம் ஆரம்பத்தில் சொன்னது போல வாலிபர்கள் இருக்கிறது. எங்கு பார்த்தாலும் வாலிபர்கள் திரள் திரளாய் ஒரு நடிகனுக்கு பின்னாக யாரோ ஒரு பின்னாக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, என் அன்புடைய பிள்ளையே, நீங்களும் நானும் இன்றைக்கு இளைய சமுதாயத்தில் மிகப்பெரிய பொறுப்புகளா இருக்கிறோம். There is a role to play. தேவனுடைய ஊழியத்துல ஒவ்வொரு வாலிபனுக்கும் ஒரு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது, ஒரு பெரிய ஒரு அந்தஸ்து இருக்கு. There is a role, ஒரு பெரிய பொறுப்பு இருக்குது. நீங்க நிறைய பேருக்கு புரியல. தேவன் என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பை அவர் வரும் வரை காத்துக் கொள்வேன். There is a role to play. என் அன்பு வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, நீங்கள் செலுத்த வேண்டிய உங்களுக்கு ஒரு பெரிய பொறுப்பு சபையில் இருக்கிறது. எனவேதான் அந்த பொறுப்பை உணர்ந்தவர்களாய் நீங்கள் சபைக்கு செல்லுங்கள். அநேக வாலிபர்கள் வெறும் பார்வையாளராக, அறிவு இருக்கிறது, திறமை இருக்கிறது, ஞானம் இருக்கிறது, பொட்டன்ஷியல், அதிகப்படியான எல்லா கிருபைகளும் இருக்கிறது. பட் they don't use that. துக்கமான ஒரு வார்த்தை. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, ஒரு வாலிபனுக்கு வாலிப வாழ்க்கையில 3 காரியங்களை 1 தீமோத்தேயு புத்தகம் 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். முதல் குறிப்பு, யூத் ஹஸ் சம்திங் டு ஆஃபர். ஒரு வாலிப வயதுல அவன் கொடுக்க வேண்டிய ஆஃபர், அவன் கொடுக்கப்படுகிற வாய்ப்புகள் ஏராளம். ஆஃபர். இரண்டாவது, சம்திங் டு சஃபர். வாலிப என்பது ஒரு போராட்டமான ஒரு வாழ்க்கை. உலகம், மாமிசம், பிசாசு, நண்பர்கள், உறவுகள், அந்த நாட்களை விட இந்த நாட்களில பாடுகள் அதிகம். அன்றைக்கு பாவத்துக்கு தேடி செல்ல வேண்டும். இன்றைக்கு பாவம் வாழ்க்கையை தேடி வந்திருக்கிறது. யோசித்து பாருங்கள்.
என்னை கேட்டுக்கொண்டிருக்க அநேகர் என்னோட வயதில் பிரிவுகளா இருப்பீர்கள், அனுபவம் உள்ளவளா இருப்பீர்கள், வாழ்க்கையின் பல சம்பவங்களை கடந்து வந்திருப்பீர்கள். அன்றைக்கு பாவத்தை தேடி செய்ய வேண்டும், இன்றைக்கு பாவம் நம்மை தேடி வருகிறது. We have to suffer. பாடுகள் இல்லாமல் ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கை இல்லை. மூன்றாவது நான் சொல்ல விரும்புகிறேன், something to be a master. அதை ஆளே செய்ய விட்டால் நாம் அடிமையாகி விடுவோம். எனவே இந்த மூன்று காரணம் சொல்லுகிறேன். யூத் has something to offer. இந்த வாலிபம் என்பது அன்பானவர்களே, நீங்கள் இந்த பூமிக்கு கொடுக்க வேண்டிய காரியங்கள் ஏராளம். உங்களை நம்பி தேவன் வைத்திருக்கிற மகா பெரிய பொறுப்புகள் ஏராளம். You have to something to offer. இந்த உலகத்துக்கு உங்களால் செய்யப்பட வேண்டிய காரியங்கள் அதிகம். இரண்டாவது, something to suffer. பாடுகள் உண்டுதான், போராட்டங்கள் உண்டுதான், கண்களின் இச்சை, மாமிசத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. இன்றைக்கு பாருங்க, வாலிப பிள்ளைகளை பாருங்க, ரோட்ல எல்லாம் ஒரு ஆணும் பொண்ணும், ஸ்கூல் படிக்கிற பிள்ளைகள் தான், கல்லூரி கூட இல்லை, ஸ்கூல் படிக்கிற பிள்ளைகள் தான். அங்கும் இங்கும் எங்கு பார்த்தால் இந்த ட்ரெயின்ல, பார்க்ல, இந்த பீச்ல சின்ன பிள்ளைகள். என் அன்புதேவ பிள்ளையே, அவள் உனக்கு எனக்கு ஒரு மிகப்பெரிய சவாலை கொடுத்திருக்கிறார். அவள் எப்படி நாம் மாற்றப்பட முடியும்? கிறிஸ்து ஒருத்தான் மாற்ற முடியும். சபை, அதாவது சட்டங்கள், சம்பிரதாயங்கள், மிகப்பெரிய பல்கலைக்கழகங்கள் மாற்ற முடியாது. only Christ can change them. மூன்றாவது சொல்ல விரும்புகிறேன், something to be master. நாம் செலுத்த வேண்டிய மிகப்பெரிய காரியங்கள். என்னோட கூட வேதம் இருக்குமானால், நம்பர் 1, ஒரு வாழ்வுக்குள் இருக்க வேண்டிய முதல் காரியம் an example of conversation. எனவேதான் இந்த 12ஆம் சொல்லுகிறது, உன் நிலைமை குறித்து ஒருவரும் அசட்டை பண்ணாதபடி உன்னுடைய வார்த்தை. என் அன்பு வாலிப தம்பி, what kind of words you are talking? எதை பேசுறீங்க? நண்பரோடு கூட திரைப்படங்கள், சீரியல், இல்லாவிட்டால் இன்னைக்கு இருக்கிற விளையாட்டுத்துறை, அவன் இப்படி இவன் இப்படி, அதன் நடிகை இப்படி, அந்த நடிகை இப்படி. திரும்ப சொல்லுகிறேன், அதாவது in example in your conversation, உங்களுடைய வார்த்தையில் முன்மாதிரியா இருங்கள். கல்லூரியில படிக்கலாம், பள்ளியிலே படிக்கலாம், ஒருவேளை அன்பானவர்களே நீங்கள் ஒரு இடத்துல பணியாற்றலாம். what kind of conversation you have? எப்படிப்பட்ட உரையாடலுக்குள்ளே நீங்கள் பங்கு பெறுகிறீர்கள்? சில வாலிபர்களை பார்க்கிறேன், இந்த ட்ரெயின்ல பார்க்கிறேன், வேற அசுத்தமான வார்த்தைகள், குச்சையான வார்த்தைகள், கேவலமான வார்த்தைகள், அதாவது சொல்லக்கூடாத வார்த்தைகளை பேசுகிற வாலிபர்கள் ஏராளம். திரும்ப சொல்லுகிறேன், be an example in your conversation. எல்லாமே சீல வரும். இரண்டாவது, be an example in your contact. அடுத்த சொல்லுவது உன் நடத்தையில். எப்படி நடக்க சொல்ல, இட்ஸ் நாட் வாக்கிங். தமிழ் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, உன்னுடைய வார்த்தையிலும் உன்னுடைய நடக்கையிலும். நடக்கைன்னு சொல்லும் போது என்னுடைய கேரக்டர், என்னுடைய சுபாவங்கள் பலவரை சொல்லி இருக்கிறேன். இன்றைக்கு நீண்ட காலமா சபைக்கு போகிறோம், இந்த சுபாவங்கள் மாறவே இல்லை, கேரக்டர் மாறவே இல்லை. be an example in contact. உன்னுடைய அந்த நடத்தையில் முன்மாதிரியா இருக்கு. உன்னுடைய நடத்தில் சொல்றாங்களே கான்டாக்ட் சர்டிபிகேட், உன் இடத்துல எப்படி இருக்கிறாய்? குடும்பத்துல, திருச்சபையில, நண்பர்களிடத்துல. நீ நிறைய பேர் சபைக்கு வந்தோட பசுத்தவான்களா மாறி இருந்தாங்க. ஆனா நண்பர்களை போகும்போது கேலி, கூத்து, பரியாசம், அசுத்தமான வார்த்தைகள், அதாவது இரட்டை அர்த்தம் கொள்ளுகிற வார்த்தைகள், உலகத்தானை போல. be an example in your contact. மூன்றாவது சொல்ல விரும்புகிறேன், be an example in your compassion. தமிழ் வேதத்துல இந்த வார்த்தை போட்டிருக்கிறது, உன்னுடைய அன்பிலும். be an compassion. அன்பு சகோதரனை, சகோதரியே, be a man of compassion. மனதிற்கும் உள்ளவர்களாய். நான் மனதிற்கு சொல்லும் போது அழிந்து போகிற ஆத்துமாக்கள் ஆண்டவருக்கு அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். ஏனென்றால் என்னுடைய 16வது வயதில் நான் இயேசுவை சந்தித்தேன். இயேசுவை சந்திக்கும் போது எனக்கு 17 வயது. நான் ஊழியத்திற்கு வரும்போது எனக்கு 20 வயது. be an example in your compassion. அதற்கு பணம் தேவையில்லை, பெரிய பெரிய பணக்காரருக்கும் தேவையில்லை. உன் ஏழ்மையிலும், உன் வறுமையிலும், உபத்திரவத்திலும் be an example compassion. நீங்க கிறிஸ்து குடும்பங்கள்ல அந்த கம்பேஷனே இல்லை. அந்நிய பாஷை ஏராளம், ஆவில் நிரம்புவது ஏராளம், ஓயாத பாட்டு, ஓயாத துதி, ஓயாம ஜபம், அதிகார ஜபம், இரவு ஜபம், பகல் ஜபம். ஆனால் there is no example in their compassion. ஒரு மனதுருக்கம் இல்லையே. அழிந்து போகிற ஆத்துமாக்களை குறித்து, ஏழைகளை குறித்து,
திக்கற்றவர்களை குறித்து, விதவைகளை குறித்து, அன்பாவளே சிறைப்பட்டவர்களை குறித்த அந்த கம்பேஷன், இதைத்தான் தமிழ் வேதத்துல ஆவியிலும் என்று எழுதப்பட்டிருக்கு. ஆவினா இந்த பசுத்தாவிகள் இல்ல, ஹியூமன் ஸ்பிரிட். முதலாவது நல்ல மனிதனாயிருங்கள், இரண்டாவது நல்ல கணவனாயிருங்கள், மூன்றாவது நல்ல தகப்பனாயிருங்கள், நான்காவது நல்ல கிறிஸ்தவனாயிருங்கள். சொல்லப்பட்ட வார்த்தை an example in your compassion. அடுத்து நான்காவது குறிப்பு எக்ஸாம்பிள் இன் your confidence. தமிழ் வேதத்துல இந்த வார்த்தை இப்படி போட்டிருக்கிறது, விசுவாசத்திலும். அன்பான வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, be an example. உங்களை பார்த்து அநேகர் ஆண்டருக்குள்ள வரணும், உங்களை பார்த்து அநேகர் ஆண்டர் ஏற்றுக்கொள்ளணும். நான் ஏற்றுக்கொண்டது என் நண்பனை பார்த்து தான். அவர் ஒரு இந்து சகோதரர், என்னுடைய பள்ளியில படித்தவர். அவருடைய வாழ்க்கை தான் என்னை மாற்றியது. இந்த மத்திய 9ஆம் அதிகாரத்துல ஒரு பெரும்பாலுள்ள ஸ்திரீ வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டு சுகமானாள். அதே மத்திய 14ஆம் கடைசி வசனத்துல அதை கண்டு அனைவரை துடும்பிடிக்க விடத்துல வந்தார்கள், அவர் சுஸ்தமானார்கள். அப்படியானால் இந்த பெரும்பாலுள்ள ஸ்திரீனுடைய அந்த ஒரு முன்மாதிரியான காரியங்கள், அவளை தொட்டால் சுகமாவே என்று சொல்லி எண்ணி அவள் வஸ்திரத்தை தொட்டால் சுகமானாள். அதை பார்த்தவர்களும் அதையே செய்தார்களாம். மத்திய 14ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசித்து பாருங்கள், அத்தனை பேரும் சுகமானார்கள். அப்படியானால் அவருடைய செய்கை யாரோ ஒருத்தர் இம்பாக்ட் பண்ணிச்சு. உங்களுடைய செய்கையை மாத்திரம் இம்பாக்ட் பண்ணும். உங்களை போல உங்களை பார்க்கும் போது இப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், இவரை மாதிரி ஜெபிக்கணும், இவரை மாதிரி. இந்த திருச்சபையில பார்க்கிறேன், நீண்ட காலமாய் சபைக்குவர்கள் அப்படியேதான் இருக்கிறாங்க, அசையாத கல்லு மாதிரியே. சைவத்தில் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டவர்கள் சிறப்பா இருக்கிறார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளையே, be an example in your confidence, in your confidence. நம்பிக்கையில நிச்சயம் செய்வார். ஆரம்பத்தில் சொன்னது போல உங்கள் நடக்கை, உங்கள் பேச்சு, உங்கள் அன்பு, உங்கள் கற்பு, உங்கள் விசுவாசம், உங்களுடைய ஆவியிலும் எல்லாவற்றிலையும் be an example உலகத்துக்கு. இதனோட சொன்னார், நீங்க உலகத்துக்கு உப்பா இருக்கிறீர்கள், உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். இரண்டாவது குறிப்பு, the youth has something to suffer. வாழ்வம் என்பது கடினமான ஒன்று. கவர்ச்சி, டிஸ்ட்ராக்ஷன் நிறைய உண்டு. அட்ராக்ஷன் இஸ் உலகத்திலே ஈர்க்கும் சக்திகள் பல உண்டே. வேத பக்தன் பாடினார், துணை வேண்டும் தகப்பனே உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டே. உங்களை என்னை எதிர்க்கிற சக்திகள் ஏராளம். ஆனால் தேவன் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஒரு தானியலோடு கூட இருந்தவர், ஒரு ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோடு கூட இருந்தவர் உன்னோடு கூட இருக்கிறார். ஒரு யோசேப்போடு இருந்தவர் உன்னோடு கூட இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், there is something to suffer. நான் சொல்ல அந்த வார்த்தை 10ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். தமிழ்ல வசனப்பட்டது, இது நிமித்தம் பிரயாசப்படுகிறோம், நிந்தையை அடைகிறோம். இப்ப வாலிபம் என்பது அதாவது பிரயாசப்பட வேண்டிய ஒரு பருவம், சோர்ந்து போக வேண்டிய பருவம் அல்ல. இதுதான் போல் சொல்லுங்க, இது நிமித்தம் பிரயாசம். ஏன் தெரியுமா? பின்னால சொல்றாரு, அந்த முன்மாதிரியா இருப்பதற்கு. படித்திருப்பீங்க, கனெக்டட் வித் த வேர்ட். பிரயாசப்படுகிறோம், இரண்டாவது நிந்தையும் அடைகிறோம். நான் சொல்கிற வார்த்தை அதாவது ரெசிஸ்டன்ஸ். ஒரு வாலிபத்தில் கட்டாயம் இருக்கணும். அவர்கள் திரும்பத்தை நன்றி சொல்லுகிறேன். நான் அதிகமான இந்த கதை புஸ்தகங்களுக்கு அடிமையான ஒரு காலத்துல நிறைய நாவல்ஸ் படிப்பேன், இலக்கியங்கள் அப்படி நிறைய படிப்பேன். பலதரப்பட்ட நாவலாசிரியர்கள், மோவா, சாண்டில்யன், நிறைய படிச்சு கொண்டே போவேன். ஜெயகாந்தன், சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் என்றைக்கு வேதத்தை நான் தொட்டேனோ, தேவன் சாட்சி, 56 ஆண்டுகளாக எந்த புஸ்தகத்தை நான் தொடுவதில்லை, எந்த நாவலையும் தொடுவதில்லை, எந்த இலக்கியங்களையும் படிப்பதில்லை. தவறா சரியா என்ற மாற்றம் நான் வர விரும்பவில்லை, அதுல நாட்டம் இல்லை. அதுல ஒரு மேற்கொள்ளும்படி கர்த்தர் உதவி செய்தார். சில இடங்களில் 300 பக்கங்களையும் ஒரே இரவில முடித்திருக்கிறேன். சாண்டில்யன், அப்படி நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். அவரை ஒரு பைத்தியம் இந்த நாவல், அந்த புஸ்தகங்களை வாசிப்பதில்லை. என்றைக்கு வேதத்தை தொட்டேனோ அன்றிருந்து இதை தவிர எதிலுமே நாட்டம் இல்லை. நான் சொல்ற கருத்து என்னவென்றால், you have to suffer. சில தியாகங்களை செஞ்சே ஆகணும். உறவுகளை தியாகம் பண்ணணும், நட்பை தியாகம் பண்ணணும். கிறிஸ்துவோட வந்த உடனே நண்பர் விலகிவிட்டார்கள், சுற்றத்தாரும் காலத்தில் குளிர்ந்திட்டார், பற்றுள்ளோர் பறந்து விட்டார், கொள்கை கூறியே பலர் பிரிந்துவிட்டார். ஆனால் ராஜாவின் அன்பு என்னைக்குமே பிரியவே பிரியாது.
சோ நான் சொல்றது கருத்து என்னவென்றால் there must be a resistance. நிச்சயம் உண்டு என் வாழ்க்கையில உறவுகள், சொந்தங்கள், எனக்கு 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 என்னோட பிறந்த எல்லாமே சின்ன சின்ன பிள்ளைகள் தான். நான் தான் மூத்தவன். ஆனா அவருடைய பரியாசங்கள், கேலி, கூத்து, சொல்கிறது நிந்தைகளிலும் அந்த வசனத்தில் படிக்கிற கேளுங்கள். நாங்கள் இதமித்த நிந்தை அடைகிறோம். நண்பு வாலிப தம்பி, you must be resistant. You must be a resistant. அடுத்த ஒரு வார்த்தை போட்டிருக்குது, reproach. நிந்தைகள் உண்டு, பாடுகள் உண்டு, போராட்டம். வாலிபம் என்பதை just like a boxing. உணர்ச்சிகளோடு, எண்ணங்களோடு, சிந்தையோடு, கண்களோடு, செவிகளோடு, there must be a boxing every day. எனவேதான் இன்னைக்கு பாருங்க, வாலிபம் என்பது ஒரு மாயை. இன்னைக்கு எல்லாருமே கிறிஸ்துவ குடும்பத்துல போறவங்க கூட அதில் விழுந்துடுறாங்க சீக்கிரமா. என் வாலிப தங்கச்சி, பிளீஸ் 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 பி a woman of resistance. எதிர்க்கும் மகளாய், எதிர்க்கும் மகனாய் நீ மாற உனக்காக நான் ஜெபிக்கிறேன். விட்டில் பூச்சை மாறிவிடாதீர்கள். இந்த நிறங்கள், இந்த வண்ணங்கள், இதுல நீங்கள் மயங்கி விடாதீர்கள். நிறைய பேர் இன்னைக்கு வண்ணங்களில மயங்குற மக்கள் ஏராளம். எண்ணங்களில மயங்குகிறவர்கள் இல்லையோ, வண்ணங்களிலே மயங்கி விடுகிறார்கள். ஆண்களும் அப்படி மயக்கம்தான், பெண்களும் அப்படி மயங்கி விடுகிறார்கள். பி a woman of resistance. Be a man of resistance. மூன்றாவது, be a man of reproach. நிந்தைகள் உண்டு, பாடுகள் உண்டு. நான் கடந்து வந்திருக்கிறேன். 13 ஆண்டுகள் கடந்து வந்திருக்கிறேன். என்னை புரிந்து கொள்ளாது என்னுடைய பெற்றோர், என்னை புரிந்து கொள்ளாத என்னுடைய உடன் பிறந்தவர்கள், என்னை புரிந்து கொள்ளாத உறவுகள், புரிந்து கொள்ளாத நண்பர்கள். ஆனால் காலம் எல்லாவற்றுக்கும் பதில் சொல்லும். People will know that. நீ என்னுடையவள் என்பதை கர்த்தர் நிரூபிப்பார். மூன்றாவது குறிப்பு, நம்பர் 1 to offer, நம்பர் 1 to suffer. மூன்றாவது சொல்ல போகிறேன், something to master. நீங்கள் மேற்கொள்ளும்படியான ஒரு கிருபை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அன்பு தேவ பிள்ளையே, நீந்தும் கிருபை தேவன் தந்திருக்கும் போது நீ ஏன் மூழ்கி போக வேண்டும்? நீ மூழ்க வேண்டிய அவசியமே இல்லை. கர்த்தர் உனக்கு நீந்தும் கிருபை கொடுத்திருக்கிறார். எனவே be a master. நான் சொல்வது முதல் குறிப்பு, அதாவது அந்த மாஸ்டர் இருக்கணும்னா நம்பர் 1 discipline of time. உங்கள் நேரங்களை சரியாய் பயன்படுத்துங்கள். 13 வசனம் 13 சொல்லுகிறேன், நான் வெறுமளவும் வாசிக்கிறதிலும் புத்தி சொல்லுவதிலும் உபதேசிக்கிறதிலும் ஜாக்கிரதையாயிரு. முதல்ல சொன்னார் மாதிரியாயிரு, இரண்டாவது ஜாக்கிரதையாயிரு, மூன்றாவது நிலைத்திரு. 3 வார்த்தையை சொல்லுகிறேன். நம்பர் 1 மாதிரியாயிரு, நம்பர் 2 ஜாக்கிரதையாயிரு, நம்பர் 3 நிலைத்திரு. இந்த முதல் குறிப்பு என்னவென்றால், அன்பானவர்களே, டிசிப்ளின் யுவர் டைமிங். உங்கள் நேரங்களை ஒழுங்காய் கட்டுப்படுத்துங்கள். இன்னைக்கு நிறைய பேர் யூடியூப், மொபைல், ரீல்ஸ் தேவையில்லை. ட்ரெயின்ல பாருங்களேன், யாரும் வெறுமையா இருக்கல, எல்லாருடைய காலில் ஒரு ஹெட்போன். அது இல்லாத மனிதர்களே இல்லை இன்றைக்கு. பாருங்கள், ஆனா அதற்கு அடிமையாகாதிருங்கள். அதாவது be a master your time. நேரங்கள் நீங்கள் ஆளுங்கள், நேரங்கள் உங்களை ஆளக்கூடாது. டிசிப்ளின். இரண்டாவது, டெவலப்மெண்ட் ஆஃப் யுவர் கிஃப்ட். உங்களுக்கு இருக்கிற வரங்களை நீங்கள் இன்னும் அதை மெருகேற்றிக் கொள்ளுங்கள். நான் சொல்கிற வார்த்தையை படிக்கிறேன், கேளுங்கள். வார்த்தையில அங்க சொல்லப்பட்ட வார்த்தை 14, உன்மேல் கைகளை வைத்த போது தீர்க்க தரிசனத்தினாலே உனக்கு அளிக்கப்பட்ட வரத்தை குறித்து அசதியாயிராதே. தேவன் கிருபைகளை கொடுக்கிறார். டெவலப் இட். முதல் குறிப்பு டிசிப்ளின், டெவலப்பிங். சின்ன கேள்வி, ஜெபத்துல வளர்ந்துருக்கிறீங்களா? வேத வாசிப்புல வளர்ந்துருக்கிறீங்களா? உடைய கேரக்டர்ல வளர்ந்துருக்கிறா? டெவலப்பிங் கிஃப்ட்ஸ் ஆண்டு கொடுத்திருக்கிறாரு. நீங்க படிச்சு பார்த்தா உங்களுக்கு தெரியும். அதை குறித்து அசதியாகிறார். உனக்கு அளிக்கப்பட்ட கிருபையை குறித்து, வரத்தை குறித்து உனக்கு அளிக்கப்பட்டது. டெவலப் இட், யூஸ் இட், அதர்வைஸ் யூ வில் லூஸ் இட். பயன்படுத்தி இல்லையா பாழாய் போயிடும். நிறைய பேருக்கு பயன்படுத்தவே தெரியல. ஏதோ ஒண்ணு தேவன் தந்தார். என் அன்பு தேவ பிள்ளையே, we don't use it. ஒரு இப்படி சொன்னார், ஒரு மிகப்பெரிய இசை வல்லுநர், மிகப்பெரிய பியானோ ஒரு ஸ்பெஷலிஸ்ட் சொன்னார், என்னுடைய பியானோவை நான் ஒரு நாள் பயன்படுத்தாவிட்டால் தவறு எனக்கு தெரியும், 2 நாள் பயன்படுத்தாவிட்டால் என் போட்டியாளருக்கு தெரியும், 1 வாரம் பயன்படுத்தாவிட்டால் சாதாரண பாமர மனிதனுக்கும் தெரியும். திரும்ப சொல்றேன், if you don't use it for 1 day, you know the mistake. If you don't use it for 2 days,
Your competitor will know that. உன் போட்டியாளருக்கு தெரியும். Don't use it for a week. Even a normal man can understand that. உடைய தவறுகளை அறிந்து கொள்ளுவான். எனவே இந்த முதல் குறிப்பு நான் சொல்லுற வார்த்தை டைம். டெவலப்பிங் டிசிப்ளின் யுவர் டைம். சில அதாவது நேரங்களையும் கூட நீங்க ஆளுகை செய்யும் கடினம் தான். பல நேரம் மணிக்கணக்காக நாம் மூழ்கி போகிறோம் இந்த மொபைல்லையும் யூடியூப்லையும் ஃபேஸ்புக்லையும். டிசிப்ளின் யுவர் டைம். இரண்டாவதாக டெவலப்பிங் யுவர் கிஃப்ட்ஸ். தேவன் தந்த கிருபைகளிலே வளருங்கள். அதான் ஆசை. இன்னும் வளரணும், இன்னும் ஜெபிக்கணும், இன்னும் தேவனுடைய வார்த்தைக்குள்ள ஆழத்துக்குள்ளே போகணும். தேவனுடைய பேசும்போது ஆச்சரியமா இருக்கிறது. அவருடைய பரிணாம வளர்ச்சி, அவருடைய வசனத்தின் ஆழங்கள், வசனத்திற்கு அவர் கொடுக்கிற விளக்கங்களை பார்க்கும்போது பிரமிக்க வேண்டியா இருக்கிறது. டெவலப்பிங் யுவர் கிஃப்ட்ஸ், டிசிப்ளின் யுவர் டைம். மூன்றாவதாக டெடிகேட் யுவர் லைஃப். உன் வாழ்க்கையை ஆண்டவருக்கு என்று அர்ப்பணம் பண்ணு. 16ஆம் வசனம் உன்னை குறித்தும் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாயிரு. இங்க சொல்லப்பட்ட வார்த்தை இவைகளிலே நிலை கொண்டிரு. எச்சரிக்கையாயிரு, நிலை கொண்டிரு, நிலைத்திரு, ஜாக்கிரதையாயிரு, மாதிரியாயிரு. இந்த வார்த்தைகளை திரும்ப நினைப்பட்டு நம்புகிறேன். ஜாக்கிரதையாயிரு, மாதிரியாயிரு, நிலைத்திரு, எச்சரிக்கையாயிரு, நிலை கொண்டிரு. சேவையானால் உன்னையும் உன்னை கேட்கிற எல்லா ரட்சித்துக் கொள்ளுவாய். மூன்றாவது குறிப்பு டிசிப்ளின் யுவர் டைம். இரண்டாவது டெவலப்பிங் யுவர் கிஃப்ட்ஸ். மூன்றாவது டெடிகேட் யுவர் லைஃப். உன் வாழ்க்கையை அவருக்கென்று அர்ப்பணம் பண்ணு. ஒரு வாழ்வு அது உமக்காக, உள்ளமெல்லாம் உமக்காக, உடலெல்லாம் உமக்காக. வாழும் காலங்கள் கொஞ்சம், வாழப்போகிற காலங்கள் அதிகம். இந்த வாழ்க்கையை அவருக்கு கொடு. கர்த்தனே என் துணையானீர், நித்தமும் என் நிழலானே. கர்த்தனே என்னை கையளிக்கிறேன். இரு சூழும் காலம் வரும் முன், நாட்கள் பொல்லாதவர்களை மாறிடும் முன் காலத்தை ஆதாயம் செய்வோம். இந்தியாவிலே இன்னொரு பில்லி கிரகமாய், இன்னொரு டாக்டர் டிஜிஎஸ் ஆய், இன்னொரு மிகப்பெரிய ஓரல் டிராபிள்ஸ் ஆக, இன்னொரு மிகப்பெரிய டியூல் ஆஸ்மாராக நீங்கள் மாற முடியும். இப்ப தெரியுமா? சம்திங் டு ஆஃபர். உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் டு ஆஃபர் டு தி பீப்புள். ஜனங்களுக்கு கொடுக்கும்படியா இது உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இரண்டாவது சம்திங் டு சஃபர். பாடுகள் உண்டு, நிந்தைகள் உண்டு, அவமானங்கள் உண்டு, ஏளனங்கள் உண்டு. முதல் ஆஃபரிங், ஆஃபர், சஃபர். thirdly you can be master. உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். திரும்ப திரும்ப வாழ்வின் வெற்றியின் ரகசியம் படிப்பில் அல்ல. You can offer something to the people. இந்த இந்தியாவுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய நிறைய காரியங்கள் உங்களுக்குள்ள கர்த்தர் வைத்திருக்கிறார். தாழ்ந்துகளை வைத்திருக்கிறார், திறமைகளை வைத்திருக்கிறார், அபிஷேகத்தை வைத்திருக்கிறார், வல்லமை வைத்திருக்கிறார், சில கிருபைகளை வைத்திருக்கிறார். You can offer the world, but be a sufferer also. அது பாடுகள் உண்டு, but you can be a master. திரும்ப படிக்கிறேன். வேதம் சொல்லுகிறது, ஒருவனும் உங்களை குறித்து அசட்டை பண்ண, உன் இளமை குறித்து அசட்டை பண்ணாதபடி. வேண்டாம். 1000 பேர் சொல்லலாம். ஒருவேளை உலகத்து உங்களுக்கு தெரியாது, ஆனா அழைத்தவருக்கு தெரியும். கிதியோனை கர்த்தர் அழைத்தார். நிறைய கேள்வி கேட்டார், சந்தேகங்கள், குழப்பங்கள், பயங்கள். ஆனால் அந்த சந்தேகத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுத்தார். நான் சாக போகிறேன், நீ சாவதில்லை. யோசித்து பாருங்கள். poor family. கிதியோன் ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்தவர் தான். பாவர்ட்டி. இரண்டாவது ப்ராப்ளம்ஸ், பர்சிக்யூஷன். திரளான ஜனங்கள் வெட்டுக்கிளைகளைப் போல வந்தார்கள். அவர் உழைப்பார்கள், அவர்கள் அறுத்து கொண்டு போவார்கள். வீடுகளை கட்டுவார்கள், அவர் குடியிருப்பார்கள். திரையை பாருங்கள். இஸ் a man of poverty, is a man of powerlessness. அவனுக்கு வல்லமே இல்லை. அவன் சொன்னான், இங்கே பொருட்டு இங்கே நான் சாப்பிட்டு இங்கே சாக போகிறேன். தேவன் அவனை பராக்கிரமசாலியை மாற்றினான். மூன்றாவது a man with any purpose, நோக்கம் இல்லாதவனாக இருந்தான். கர்த்தர் நோக்கத்தை தந்தார். மிகப்பெரிய நியாயாதிபதியை கர்த்தர் மாற்றினார். ஜனங்களை முறியடித்தான். தேவனுக்கு பலிபீடங்களை கட்டினான். அதுக்கு பிறகு ஷாலோ. கர்த்தர் உங்களையும் கட்டுகிறவர்களாயும் கர்த்தர் மாற்றுவாராக. So there is something that you can offer, something that is suffer, something you can be a master. தேவன் உங்களுக்கு உதவி செய்வாராக. உங்களுக்கு ஜெபிக்க விரும்புகிறேன். ஜெபிப்போம்.
வானத்தையும் பூமியும் படைத்த நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலே உங்களுடைய சன்னிதானத்துல எங்களை தாழ்த்துகிறோம். இளமை குறித்து ஒருவர் அசட்டை பண்ணாதபடி நடக்கையிலும் அன்பிலும் கற்பிலும் பேச்சிலும் ஆவியிலும் முன்மாதிரியா இருக்க உதவி செய்யும். ஒரு மாதிரியா அல்ல, முன்மாதிரியான வாழ்க்கை. an எக்ஸாம்பிள். நீ சொன்னீரே, மாதிரியாயிரு, ஜாக்கிரதையாயிரு, விழித்திரு, நிலைத்திரு. அப்படியே நாங்கள் வாழ எங்களுக்கு இரக்கம் செய்யும். அதுவரே not only to offer to suffer and also be a master. ஆண்டருக்குள்ளே வசனத்துல இன்னும் நாங்கள் தீரனவர்களாய் நீ சொன்னது போல எல்லாவற்றிலும் நாங்கள் மாஸ்டரா இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். அன்பின் கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இதை கேட்கிற ஒவ்வொரு வாலிப தம்பியும் வாலிப மகளையும் ஆட்கொள்ளும் ஐயா. அபிஷேகம் பண்ணுங்க, அனல் மூட்டுங்க. வருங்கால இந்தியாவிலே இன்னொரு யோசுவாவாய், இன்னொரு தானியேலாய் எங்கள் பிள்ளைகளை மாற்றும். அப்படியே நடத்தும். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். அன்பா வாலிப பிள்ளைகளே, ஒரு வாழ்வு அது ஆண்டவருக்காக. கர்த்தர் நடத்துவார், உங்களை ஆஸ்வதிப்பார். உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். இந்த செய்திகளை அனைவருக்கு அனுப்புங்கள். யூடியூப்ல ஏறக்குறைய ஒரு 10,800 பிரசங்கள் இருக்கிறது. கேளுங்கள், அடுத்தவை கேட்க செய்யுங்கள். ஊழியங்களை தாங்குங்கள், ஜெபியுங்கள். உங்களுடைய ஆலோசனைகளை எங்களுக்கு சொல்லுங்கள். God bless you. எங்கள் ஆராதனைகள் இந்த கீழ்கண்ட விலாசத்திலே நடக்கிறது. திறந்த வாசல் சபை, 65 பரமானந்த முதலி தெரு, 7 கிணறு, ஸ்டான்லி ஆஸ்பத்திரி சமீபம். பாரதியார் மகளிர் கலை கல்லூரிக்கு பக்கத்தில் ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் திறந்த வாசல் சபை. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை காலை 8 மணி முதல் 10 வரை, மாலை 6 மணிலிருந்து 8 வரை வினாட நடக்கிறது. பங்கு பெறுங்கள். ஒரு நாளும் செவ்வாய்க்கிழமை 12 மணிக்கும் வெள்ளிக்கிழமை 12 மணிக்கும் ஜெபம் நடக்கிறது. வாருங்கள், பங்கு பெறுங்கள். தேவ வார்த்தையை கேட்டு தேவனை மகிமைப்படுத்துங்கள். God bless you. அன்பானவர்களே, நீங்கள் திரையிலே திறந்த வாசல் துதியொலி கீதங்கள் என்ற ஒரு பாடல் புஸ்தகத்தை நீங்கள் பார்க்கலாம். ஏறக்குறைய ஒரு 773 பாடல்கள், புதிய பாடல்கள், பழைய பாடல் இருக்கிறது. சபையிலே பாடி கர்த்தரை ஆராதிக்க இந்த புஸ்தகத்தை வெளியிட்டிருக்கிறோம். இது ஊழியர்களுக்காக, சபைகளுக்காக நாங்கள் அதை குறைந்த விலையிலே கொடுக்கிறோம். இந்த பாடல் உங்களுக்கு தேவையானால் நீங்கள் எங்களோடு கூட தொடர்பு கொள்ள முடியும். இந்த கீழ்காணும் இந்த தொலைபேசியில் எங்கள் தொடர்பு கொள்ளலாம். கூகுள் பே, அதில் எங்கள் பணம் அனுப்பலாம். ஊழியர்களுக்கு அதில் சலுகைகள் உண்டு. நீங்கள் மொத்தமாக வாங்கும்போது அதை நாங்கள் உங்களுக்கு சலுகை செய்வோம். நீங்கள் பாடி கர்த்தரை மையப்படுத்த அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இது ஏறக்குறைய ஒரு 50,000 பிரதிகள் வரைக்கும் வெளியிட்டிருக்கிறோம். திறந்த வாசல் துதியொலி கீதங்கள். தமிழ் பேசுகிற பல இடங்களிலே இந்த பாடல் பாடப்படுகிறது. பழைய புதிய பாடல்கள் எல்லாவற்றையும் தொகுத்து வெளியிட்டிருக்கிறோம். பாடி பரமனை மையப்படுத்துங்கள். God bless you. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எங்கள் விலாசம் போதகர் ஸ்டீபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65 பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 04443183330. எங்கள் மின்னஞ்சல் stephen.opendoor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.